श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिर्लक्ष्मीनाथं समारंभां नादयामुणमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे यो नित्यं गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतनाय गुरोर्भगवतोऽस्मयोः एकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता पिता युवदयस्तनया युवदयस्तनयादिभिः सर्वं निदेवलीमे कमलमया आद्यस्य नः कुलपतेर्बहुलाभिरामं श्रीभक्तदङ्गरियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च मादाह्यः भट्टनं श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् मिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्म हेम बंगादिलीले विनत विविध भूत प्रादरक्षैक दीक्षे स्मृति धर्मनिक श्रीनिवासे भवतु मम परस्मिन् क्षेमुषे भक्ति रूपा आनीतां तु निजाक्षरमहो भौमः बिबन्धनहम् तस्मै रामानुजार्याय परमयोगिने यस्रति स्मृतिसूत्रमन्तर्वसीतमति இதாவது சந்தேகம் உண்டா? இது முட்ல பார்த்ததுல அதுல போலாமா? ரைட் ரைட். நீங்க எதை பெருசுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. சைஸா? சைஸ்லயா? எதுலையாதான் சரி, எதுலையா சைஸ்லயோ வால்யூம்லயோ குணத்திலேயோ செல்வத்திலேயோ எதுல வேணா பெருசுன்னு எதை நினைக்கிறீங்க? அன்புதான் பெருசுன்னு நினைக்கிறேன். சரி, ஒருத்தர் மேல வைக்கிற அன்புதான் பெருசு. ஒன்னொன்னுல ஒன்னொன்னு பெருசா இருக்கும் இல்லையா? ஆமா. இப்ப நாங்க இங்க திருச்சியில இருக்கிறதுனால ரொம்ப உயரமான இடம் தான் மலைக்கோட்டைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். மலைக்கோட்டையை விட விந்திய மலை பெருசு, அதை விட எவரெஸ்ட் பெருசு இல்லையா? இப்படி பெருசு பெருசுன்னு இல்லையா? சரி, இது பெருசு, அதுக்கு மேல இது பெருசு, அதுக்கு மேல இது பெருசு, இப்படி ஆராய்ஞ்சிட்டே போனோம்னா கடைசியில இதுக்கு மேல எதுவுமே பெருசு இல்லை அப்படின்னு வரது வருவோமா இல்லையா? இது கேட்டகாரிகளா அனலைஸ் பண்ணிட்டு போகக்கூடிய இடம் இது மாதிரி. அந்த மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணப்படுறப்போ இப்போ சயின்ஸில் பார்த்தீங்கன்னாக்க ஃபிசிக்ஸில் இது பண்ணல. முதல்ல ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள், ஆட்டம்ஸ் ஆர் டிவிசிபிள், அப்புறம் அதுலேருந்து ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ், அப்புறம் ஒன்றா போய் கடைசியில் போசானில் வந்து நிற்கிறாங்க. தே ஆர் ட்ரையிங் டு டிசெக்ட் ஆல்சோ. அதுக்கு முன்னாடி எதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. சின்னதுக்குள்ளே சின்னது பார்க்க முடியும்னு. அதுதான் மேலே வருதா காட் பார்ட்டிகளாக இருக்கும் அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நாராயணோபனிஷத்தை சொல்றதுனாக்க அணோரணியான் மகதோ மகியான். அணுன்னு சொன்னீங்கன்னாக்க எது சின்னது? அதை விட சின்னது. பெருசுன்னா சொன்னீங்க அதை விட பெருசு. இந்த ஒரு குணம் அவனுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். அதாவது அணுவுக்கும் அணுவாய், பெருசுக்கும் பெருசா இருக்கக்கூடிய குணமே அவனுக்கு தான் உண்டு. இந்த ரெண்டு சேரவே சேராது. அணுவா இருக்கிறது மகத்தா இருக்காது, மகத்தா இருக்கிறது அணுவா இருக்க முடியாது. அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு இதுக்கு இருக்கும் அதுக்கு இருக்குனாக்க, அதாவது இதையும் தாண்டி அதையும் தாண்டி இருக்கான்னாக்க அது யாருன்னாக்க அவன் தான். அதுதான் அவனுக்கு பேரு இஸ் ஆல் பெர்வடிக்னு அர்த்தம். இதெல்லாம் தாண்டி இருந்தால் தான் அவனால் இருக்க முடியும். அதான் அணோரணியான் மகதோ மகியான் அப்படின்னு சொல்றது யார்? அதான் பிரம்மம். இப்போ அந்த மாதிரி ஒரு கொஸ்டினை தான் ரெண்டு பெரிய ஸ்காலர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. நமக்கு நார்மலா எல்லா நாலேஜும் நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்னு வரதே இல்லை. ரெண்டு நன்னா படிச்ச பெரியவா அவள் தனக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி அவள் டிஸ்கஷன் மூலமாக தான் வருது. வேற என்ன? ரொம்ப சிம்பிள் திங். இந்த சகசநாமம் எப்படி வந்தது? விஷ்ணு சகசநாமனுக்கு பட் பீஷ்மர்கிட்ட போய் தருமபுத்திரர் கேட்கறச்சே, தருமபுத்திரர் கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம் சோந்த கங்கமர்ச்சந்த பிராப்தியர் மானவாசனம். எந்த தெய்வத்தை நம்ம பூஜிக்கணும்,
அவளுக்கு எது சம்சார பந்தனா அது விடும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறச்சே அவர் சொல்றாரு இல்லையா, ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகஸ்திரன்னு புருஷ சதோத்தியகான்னு ஆரம்பிச்சு பகவானை பற்றி சொல்லிட்டு இல்லையா. அப்போ நான் 1000 நாமம் சொல்றேன். அது எத்தனையோ நாமம் இருக்கு, அது செலக்டா ஒரு 1000 சொல்ற கேளு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி நமக்கு பொறுத்த மட்டும் நமக்கு இருக்கிறது அணுவுக்கு அணுவாய் பெருசுக்கு பெருசா இருக்கக்கூடிய எதுவோ அதுதான் பிரம்மம். அதை எப்படி போடலாம் அப்படிங்கிறச்ச 2 பேர் முக்கியமான ஆள் பேசுறாரு. யாரு? சாதாரண எல்லாத்திலும் பார்க்கணும் இல்லையா, இந்த வீணையை வெட்டிட்டு வருவாரு நாரதர். நாரதர் சனத்குமாரர் அப்படிங்கிறவர்கிட்ட அவரும் பிரம்மபுத்திரர் தான், இவரும் பிரம்மபுத்திரர் தான். நாரதர் சொல்றாரு, நாரதரவே அவர்கிட்ட கேட்கிறார். இன்னொன்னு, இந்த உரையாடலாம் வரைச்சியே ஒருத்தன் எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் இருக்கு. ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அபிப்பிராயப்பட்டோம்னாக்க அது வினயத்தோட போகணும். யார்கிட்ட நம்ம விஷயத்தை கேட்க போறோமோ விஷயம் சொல்றவர் குரு, நம்ம சிஷ்யன். அப்போ குருட்ட சிஷ்யன் இருக்கிற மாதிரி இருந்தாகணும். நமக்கு ஈஸ்டர்ன் கல்ச்சர் பூரா அப்படித்தான் இருக்கும். குருவுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதை கொடுக்கணும். சிஷ்யன் அதுக்கேற்ற வினயத்தோடு இருக்கணும். சித்திரப்பாவியும் நத்தக வடங்கி செவிவாயாக நெஞ்சுகளனாக அப்படிங்கிற சிஷ்யனுடைய இது சொல்றச்சு, டெஃபினேஷன் சொல்றச்சு. அந்த மாதிரி இருக்கணும். வித்யா வினய சம்பன்னே. யார நல்ல நல்ல வித்தியை படிச்சவனாக்க எவனுக்கு அடக்கம் நிறைய இருக்கோ அவன் தான் வித்தியை படிச்சவன். எனக்கு தெரிஞ்சிருக்குன்னுட்டு 6 நிமிஷத்துக்கு தரம் படிச்சவன் அர்த்தம் ஆகாது. அது அடங்கிய. அந்த மாதிரி இங்க ஒரு படம் கூட வந்தது, சைனீஸ் பிக்சர் நிகழ்த்தி, 36th சேம்பர் ஆஃப் ஷாவோலின்னு. அது அவனுக்கு அது கத்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குது. அந்த மாதிரி தான் நம்மளை ஒன்னொன்னு கத்துக்கிறதுக்கு. ஆக்சுவல் நம்ம சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா எம்பெருமானாருக்கு முன்னால் இருந்த ஆச்சாரியர்கள் திருக்கோட்டி நம்பி ஈராக பார்த்தீங்கன்னாக்கா அவளர் அனுவர்த்தி கிரம பிரசன்னாச்சாரியர்னு பேரு. என்ன அனுவர்த்தி கிரமம்னாக்க அவளுக்கு தொண்டு செய்யணும், அவளை விடாம மனசு கூல் பண்ணணும், அவளுக்கு எப்போ தோணித்தோ அப்போ சொல்லுவான், விடாம பிடிச்சிக்கணும். அப்போ நம்ம ஒரு சான்ஸ் காத்துட்டே இருக்கணும். அதாவது உங்க கடற்கரை எடுக்கணும்னு வச்சுக்கணும், அது அலையடிக்கிச்சு சிப்பிகளை கொண்டு போடுறது. சில சிப்பிகளில் முத்து இருக்கும், சில ஒன்றும் இருக்காது. ஆனா அந்த முத்து சிப்பி எப்போ வரும் அப்படின்னு காத்திருக்கணும். ஆனா எம்பெருமானாருக்கு அப்புறம் என்ன பண்ணினாருனாக்க அவர் இந்த மாதிரி எத்தனை பேரால காத்திருக்க முடியும். இப்போ இது பெருமை லௌகீகமான ஒரு இது இல்லை, இது ஒருத்தருடைய லைஃப். அதனால என்ன பண்ணணும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியாது. ஆனா யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னாக்க அதை விட்டு போயிடுமே அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருக்கும் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியன்னு பேரு. கிருபா மாத்திரனாக்க ஆசையுடையோருக்கெல்லாம் அருள்க, யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ. நல்லா சொல்லிட்டார். இந்த பாடத்தை கேட்டீங்கன்னாக்க உங்களுக்கு உலகிகளுக்கு இது பிரயோஜனப்படாது. இந்த பாடம் உங்களுடைய ஆன்மாவுக்கு பிரயோஜனப்படுமே தவிர்த்து உலகிகளுக்கு பிரயோஜனப்படாது. பாதி பேர் வரமாட்டார். இப்போ நான் ஏதாவது செஞ்சாலும் இது ஏதாவது லௌகிகமாக பிரயோஜனம் உண்டா, ஏதாவது 4 பைசா வருமா அப்படின்னு பார்க்கக்கூடிய தான் இருக்கார். அதை விட்டுட்டு எனக்கு இன்னைக்கு வரப்போகுது அது சரியா ஒருச்சே பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுவாதான் இருப்பார். அப்படி இல்லாம உண்மையிலேயே நமக்கு லைஃப் ஆஃப்டர் டெத் அதை யோஜனை பண்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி அதுக்கு தான் நம்ம வித்யைனே பேரு. இந்த 32 வித்யை உபனிஷத்து சொல்றாங்க. அதாவது லைஃப் ஆஃப்டர் டெத், அந்த வித்யை தான் வித்யை. அந்த வித்யில இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடியது பூம வித்யான்னு பேரு. அறப்பெரியது அவருடைய பூமான பெருசு 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 பெருசு. எப்படின்னா சைட் பை சைட் ஒன்று வரணும்னா கிராஜுவலா கொண்டு போறாங்க. இது மட்டும் என்ன பார்த்தோம், பிரம்மங்கிறது சந்திர சூரியன், அக்னி தலை, சந்திர சூரியன் கண்கள், இவ்வளவு பெருசா பார்த்துருந்தோம், ஒரு உருவப்படுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி அப்படி இப்ப என்ன பண்ணோம்னாக்க நம்முடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நினைப்பும் இதுவும் பிரம்மம். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பெருசா இருக்கு, ஒண்ணு சார்ந்து இருக்கு. அதைத்தான் விவரமா சொல்றாரு. ரொம்ப கிராஜுவலா டெவலப் பண்ண போறாரு. இப்போ ஒரு குழந்தை எல்கேஜி படிக்கிறதுனாக்க அதுக்கு என்ன எழுதி ஏபிசிடி எழுதி சொல்லுவா, 1 2 100 மட்டும் எழுதிருப்பா. இந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அப்படி டெவலப் பண்ணி போனா தான் அந்த பிஹெச்டி மட்டும் போக முடியும். எடுத்த உடனேயே அதுக்கு
பைனாமியல் தேர்வு சொல்லி கொடுத்தாக்க புரியுமா? வரத்துக்கு புரிய புரியாது. அந்த மாதிரி இதை வந்து ஒரு சின்ன பிள்ளைக்கு சோறு ஊட்டுற மாதிரி பண்றாங்க. இங்க புள்ளம்பூதங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, கும்பகோணம் பக்கத்துல. அந்த ஊர்ல நிறைய நல்ல தண்ணீர் வளம் உள்ளது, பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அங்க ஒரு கொக்கு பேசாம உட்கார்ந்து இருக்கு. அப்படி இருக்கச்ச உடனே கேட்கிறார், ஏன் இந்த கொக்கு பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க, நியாயமா இவ்வளவு மீன் ஓடுறது பிடிக்காம இருக்கேன். அந்த ஆழ்வார் கூட வர்ணிச்சுக்காக, புள்ளு பிள்ளை கிரதையிடும் உள்ளம் பூதம் குடிதானே. அது என்ன பண்றதுன்னா, அங்க இருந்தா எல்லா மீனும் பெருசா தான் இருக்கு. அது தன்னுடைய குஞ்சுக்கு இற தேடுறது, குஞ்சுனுடைய வாயில போகிற மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி சின்ன மீனா இருக்குன்னு பாக்குறது. இல்லையே, எல்லாம் பெருசாவே இருக்கே அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி யாருக்கு எது எந்த அளவுக்கு ஏற்குமோ அந்த அளவுக்கு கொடுத்து சொல்லிட்டு வரணும். பொறுக்க செய்யறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வருது. இப்ப ரெண்டு பேருக்கும் சம்பாதம், ரெண்டு பேருக்கும் உரையாடல் வருது. இது சாந்தோக்கிய உபனிஷத்துல 7வது சாப்டர் முழுக்க இதுதான் வருது. அதீஹி பகவா, அடியனுக்கு உபதேசிக்க வேண்டும். போய் கேட்கிறார். நாரதரும் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை, மும்மூர்த்தியும் பார்க்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் சனத்குமார்கிட்ட போய் அடியனுக்கு உபதேசிக்க வேணும். அதே மாதிரி அர்ஜுன் பகவதிக்கு முன்னால சிஷ்யத்துவகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். இத்தனை நாளா கண்ணனை, ஏ கண்ணா, ஏ மாட்டுக்காரா, அத்தை பிள்ளை, அம்மா அம்மாஞ்சி அப்படிதான் கூப்பிட்டு எடுத்துங்க. அவெல்லாம் இல்லாம இப்ப வந்து என்னன்னா சிஷ்யத்துவகம், நான் உனக்கு சிஷ்யனாக இருக்கிறேன். சாதிமாம் துவாம் பிரபன்னம், நன்கு சொல்லி பொழுவாயாக அப்படின்னு காலில் விழுந்தான். அப்புறம் தான் பௌத்தியம் சொன்னேன். அதே மாதிரி ஒரு அர்த்தத்தை கத்துக்கணும்னாக்க சொல்லித்தரா, அவ காலில் விழணும். அந்த மாதிரி கேட்கிறாரு. அதிகோ பகவக அப்படின்னு நான் அர்த்தம். அடியனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று பிரார்த்திச்சுக்கிறாங்க. உடனே என்ன கேட்கிறாருனாக்க, என்ன தெரியாது, எனக்கு என்னெல்லாமும் தெரியும், ஆனா எல்லாம் தெரியறதே தவிர்த்து ஒரு கிளாரிட்டி இல்லை ஒன்றும். இன்னொன்னு எல்லாம் தியரட்டிக்கலா தெரியும், ப்ராக்டிக்கலா ஒன்றும் தெரியல அப்படின்னா உடனே அவர் கேட்டார், உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னு கேட்டார். அவர் பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டார். ஒரு யூனிவர்சிட்டியில எத்தனை ஃபேக்கல்ட்டி இருக்கோ அத்தனையும் சொல்லிட்டார் அவர். உமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கிறார். 4 வேதங்கள், இதிகாச புராணங்கள், சாஸ்திரங்கள், கணக்கியல், பௌதீகம், கனிம அறிவு, தர்க்கம், ஏகாயனம், ஆகமம், தேவதைகளை தியானித்தல், பூத பிசாசங்களை பற்றிய அறிவு, வில்வித்தை, வானசாஸ்திரம், பாம்புகளை பழக்குதல், சங்கீதம் இலக்கணத்துடன், நுண்கலைகளை ஆராய்வது, ஆயுர்வேதம், இதெல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு. முன்னால படிக்கிறதுனாக்க வெறும் வேதம் மட்டும் படிக்க மாட்டா, எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்லி கொடுப்பார். ஆக்சுவலா அதில் போயிட்டு வரைச்சே இதை ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் he himself will be an university லைக் அந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணா, நான் சனத்குமார் பதில் சொல்றாரு, நான் தெரிஞ்சுருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வெறும் சவுண்டு தான், வார்த்தைகள் தான். இதை அறிந்தவன் என்ன பண்றான், உலகில் பெரிய அறிஞன், சவுண்டு தெரிஞ்சிடும். இப்போ நம்மளே பார்க்கலாமே, எத்தனையோ பேர் எவ்வளவு வேதங்கள் ஓதுறான். ஏன் நம்மளே எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் சொல்றோம். யாருக்காவது ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமா? சொல்றோம், நம்பிக்கையோட சொல்றோம். ஏன்னா உங்க சாப்பிட்ற மருந்துல என்ன இருக்குன்னு தெரிய வேண்டாம், அது குணமாச்சுன்னா போறோம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து முழுமையான அறிவாகாது. அது என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் படிச்சிருக்கீங்களே, இதெல்லாம் வெறும் வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் தான் கத்துட்டு இருக்கிறத தவிர்த்து இதனுடைய அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு போறாரு மேல. அதுக்கு அடுத்தது இந்த வார்த்தைகள் உங்ககிட்ட தெரிஞ்சுனாக்க அப்புறம் என்ன பண்ணணும், பேச்சு. இப்போ வார்த்தைன்னு இருந்ததுனாக்க ஒருத்தர் சொன்னா தானே இன்னொருத்தர் கேட்க முடியும். அது இல்லைன்னா வாயிலேருந்து வராது. பேச்சு, அவர் இந்த வார்த்தைகள் தெரிஞ்ச வார்த்தையை ஒருத்தர் சொல்லி தந்தா தான் நம்ம கேட்க முடியும். அதை விட பெருசு பேச்சு. பேச்சை விட பெருசு எதுனாக்க விருப்பம், அதை கேட்கணும்னு. நான் எல்லாம் சொல்லித்தரேன், எத்தனை பேர் விருப்பம் வந்து கேட்பா? தெரியாது. அவளுக்கு விருப்பம் தான் தானே கேட்பா. அதனால இந்த நேரத்துல தான் டிவியில முக்கியமான சீரியல் போயிடும் அப்படின்னு போயிடுவாங்க. அது விருப்பம் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி விருப்பம். அப்புறம் முனைப்பு. விருப்பம் இருந்தா போருமா, அதுல மேல மேல ஈடுபடணுங்கிற முனைப்பு வேணும் இல்லையா? முனைப்பு அதை விட பெருசு. அதை விட பெருசு சித்தம். சித்தம்னா இதை கொஞ்சம் ப்ராக்டிகலைஸ் பண்ணணும். அது எல்லாம் பிரயோஜனம் இப்படிலாம் கற்றுட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம லைஃப்ல கொஞ்சமா அதை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கறது செய்திறன். அதுக்கு என்ன வேணும், மன ஒருமைப்பாடு. அதாவது இந்த மன ஒருமைப்பாடுல
எல்லாம் அதாவது அதனுடைய லெவல்ல இருக்கு பாருங்க. உலகத்துல பாருங்க, மலை இருக்கு, தண்ணீர் இருக்கு, மழை இருக்கு. இதெல்லாம் அதுக்கு அலாட் பண்ணப்பட்ட அந்த வேலையை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கு. அதே மாதிரி இதை நம்ம கத்துக்கிறதுக்கு வந்தாச்சுனாக்க, இதை கத்துக்கிறதுங்கிற ஒரே எண்ணம் நம்மகிட்ட இந்த மன ஒருமைப்பாடு இருந்தால் தான் அதை முழுக்க கத்துக்க முடியும். இல்லை இது கொஞ்சம் அது கொஞ்சம் அது கொஞ்சம்னா முடியாது. இந்த நன்னூல்ல கிருஷ்ணரை பத்தி சொல்றாரு. அன்னம் மாவே மண்ணோடு களியே இல்லிக்குடம் ஆடு எருமை நெய்யரி என்ன தலையடை கடை மாணாக்கணும். இதை படிக்க வந்தான்னாக்க அவளை 6 கேட்டகரியா பிரிச்சிருக்காரு. முதல்ல அன்னம், வம்சபட்சம் சொல்வாள். அது பாலையும் தண்ணீரையும் வச்சாக்க பாலை மட்டும் குடிச்சுட்டு தண்ணீரை விட்டுக்கணும். அந்த மாதிரி சொல்றாங்கன்னா ஆசான் சொல்றச்சேயே அது நல்லது எல்லாத்தையும் எடுத்துடணும். எப்படியுமே ஒரு ஆச்சாரியன் பாடம் நடத்தினாக்க இந்த பாடத்துல பெருமை பாடம் மட்டும் போகாது, அதை சுவையாக்கிறதுக்காக சில எல்லாத்தையும் சேர்த்துருப்பாங்க. ஏன் நம்ம சாதாரண சமையல்ல பார்த்தீங்கன்னாக்க எத்தனையோ மசாலாக்களை சேர்க்க முடியாது. மசாலாக்கள் சில சமயம் உடம்புக்கு கெடுதலாக கூட இருக்கலாம், ஆனா அதுக்கு சுவை ஊட்டுறதுக்காகவும் ஒரு வாசனைக்காகவும் சேர்க்க முடியாது. அந்த மாதிரி சில சொல்லியிருப்பாங்க. அப்பதான் மாணவர்கள் அண்ணா படிப்பாங்கிறதுக்காக அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஜஸ்ட் என்ன அதை விட்டு எடுத்துக்கலாம். அன்னம். பசு. பசு என்ன பண்ணும்னாக்க டைம் கிடைக்கிறவங்க எல்லாத்தையும் புல்லு கிடைச்சி பூரா மேய்ஞ்சிடும். மேய்ஞ்சிட்டு வெயில் வரைச்ச ஒரு மரத்து நிழலில் போட்டுட்டு எல்லாத்தையும் அசைப்படும். அதே மாதிரி வாத்தியா சொல்றச்சு எல்லாத்தையும் கேட்டுன்னு வந்துடும், நோட்ஸ் கிட்ஸ் எடுத்து வந்துடும். அப்புறம் வீட்டுக்கு வந்து அதெல்லாத்தையும் திருப்பி பார்ப்போம். பார்த்துட்டு எதெல்லாம் வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு வேண்டாம் தள்ளிடுவோம். இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வருது. அன்னம். அப்புறம் மண். பூமி இருக்கு இல்லையா, பூமியில நம்ம ஒரு விதையை போட்டா அதுல இருந்து பல பல பழங்கள் கிடைக்கிறது, பல விதைகள் கிடைக்கிறது, தானியங்கள் கிடைக்கிறது. இப்போ இந்த பூமியில அவன் எவ்வளவுக்கு அளவு அந்த உழவனானவன் செய்நேர்த்தி பண்றானோ, அதை உழுது அதுக்கு உரம் போட்டு களை எடுத்து இதெல்லாம் பண்ணினாங்கனாக்கத்தான் அது கிடைக்கிறது. அது மாதிரி அவன் டீச்சருடைய எவ்வளவு உழைப்பு இருக்கோ அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அவன் ஒன்று சொல்லி கொடுத்தா 10ஆ தெரிஞ்சுக்குவான். அந்த மாதிரி கொடுவேன். மண். அடுத்தது கிளி. கிளி இருக்கு இல்லையா, கிளி பேசும், ஆனா நம்ம எவ்வளவு சொல்லி தருமோ அவ்வளவுதான் பேசும். அதே மாதிரி ஆச்சாரியன் என்ன சொன்னானோ அதை 10ஆக்கிக்கு தெரியாது, அதை அப்படியே திருப்பி சொல்லணும், அவ்வளவுதான் தெரியும். ஆணோடு கிளிய. இதுக்கு அடுத்தது ஒன்றும் இது 2வது கேட்டகரி. அன்னம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, மண் கிளி 2வது கேட்டகரி. இந்த 3வது கேட்டகரி 4 கொடுத்துருக்காரு. அது என்னன்னாக்க முன்னோடி கிளிய இல்லி குடம். ஒரு குடத்துல இருக்கு, தண்ணி ஃபுல்லா பிடிச்சி வச்சுட்டீங்க, கொஞ்ச நாளைக்கு சொன்னா எதுவுமே காணும், அது ஓட்டை. அப்ப என்னாச்சு, வாத்தியார் சொல்றச்சே எல்லாம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு கழிச்சு பார்த்தாக்க எதுவுமே இருக்காது, இல்லி குடம். அதுக்கு அடுத்தது ஆடு. இந்த ஆட்டுக்கு ஒரு குணம் உண்டு, அது என்ன பண்ணும், இங்கே மேய்ஞ்சிட்டே இருக்கும். அங்க வேற ஏதாவது ஒரு ஆடு இதை மேய்ஞ்சிட்டு இருந்ததுனாக்க, ஏன்னா வேற இதை விட பச்சையா துவைக்கிறாங்க, இதை விட்டு அதுக்கு போயிடும். இப்படி சுத்திட்டே இருக்குமே தவிர்த்து ஒரு இடத்துல முழுக்க 2 மேய்ஞ்சி எதையும் கத்துக்காது. அந்த மாதிரி அவன் ஒரு கான்சென்ட்ரேட்டடா ஒரு படிக்காம கண்ணா பின்னான்னு படிச்சு அவனுக்கு முழுக்க ஆக்கிக்க மாட்டான். ஆடு, இல்லிக்குடம், ஆடு. இது 3rd கேட்டகரி. 3rd கேட்டகரிக்கு கீழே மைனஸ் கேட்டகரி இதெல்லாம் இருந்தாக்க எருமை. எருமை என்ன பண்ணுனாக்க அது சேத்துல பரண்டு, வெயில் காலத்துல அழகா சேத்துல பரண்டு அது நினைச்சுக்குமா, வீணா மனுஷனா கஷ்டப்படுறாங்க வெயில போயிட்டு, நம்மகிட்ட வந்து பட்டுக்கூடாதா, எவ்வளவு கிரிஜின்னு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கணும். அதாவது தான் பண்றதுதான் சரி, அது பேர் ஒன்றும் தப்பு, இதுதான் அப்படின்னு நினைக்கிறது எருமை. அப்புறம் நெய்யரி. நெய்யரி அப்படிங்கிறதுனாக்க மெட்ராஸ் பாஷை திட்டா வச்சுக்கோங்கல்ல, பன்னாடைன்னு. இந்த பன்னாடைங்கிறது என்னன்னாக்க தென்னை மரத்துல இந்த பாலை வரைச்சா சுத்தி இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அது எப்படின்னா இந்த சணல் சாக்கு மாதிரி இருக்கும். இங்க அதுல போய் பதநீர் இல்ல கல் இறக்குறாங்க, அவன் ஒவ்வொரு மரத்துலையும் அந்த பூ வரைச்ச தென்னம்பூ வரைச்ச அதை சீவி அதனுடைய எசன்ஸ் கூட இறங்குற மாதிரி ஒரு கலையத்தை கட்டி வச்சிருக்கும், அதுல இறங்கி இருக்கும். இவன் ஒரு பெரிய கலையை கையில இடுப்புல கட்டிட்டு ஒரு மரத்துல ஏறும். ஏறி அந்த கலையத்திலேருந்து தன்னுடைய டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். பண்றச்சே என்ன ஆகும்னாக்க அதுல நிறைய பூச்சி பத்தெல்லாம் விழுந்திருக்கும், ஏன் சமயத்துல தேடலாம் கூட இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான், அது வடிகட்டணுமே, வடிகட்டி எடுத்துக்க முடியுமா, எத்தனை எடுத்துக்க முடியுமா ஏறத்துக்கு மரத்துல. அதுக்காக இந்த பன்னாடையும் ஒன்று கட் பண்ணி அதை வச்சுக்குவான். அதுல அந்த பதனி விட்டான்னாக்க
இந்த மேலே எதெல்லாம் வேண்டாமோ இந்த வீட்டுக்கு பூச்சி தூசி அது எல்லாத்தையும் அது கீழே போட்டுவிட்டு பதனி கீழே வந்துடும். இந்த பன்னாடை ஒன்றுனாக்க எதெல்லாம் வேண்டாமோ அது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுடணும். வேணுங்கிறது சாரத்தை உள்ள விட்டுரும். அந்த மாதிரி நெய்யல் இது மாதிரி போயிடும். ஆகவே மனுஷன் இந்த மாணாக்கள் இந்த இத்தனை கிரேடு அதான் அன்னம் ஆவை மண்ணொடு கிளியே இல்லை குடம் ஆடு எருமை நெய்யரி என்ன தலையடை கடை மாணாக்கள் அப்படின்னு நன்னூல சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இதெல்லாம் அப்படி இல்லாம எல்லாத்தையும் கிரகிச்சுக்கிட்டு மனதை நிறுத்திக்கணும். மனதை நிறுத்தினது மட்டும் இல்லாம அதை தான் செய்ய முயற்சி பண்ணணும். இப்படி பண்ணாத கற்க கசடற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு அப்படிங்கிற மாதிரி அதை மன ஒருமைப்பாடு இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் விஞ்ஞானம், அவற்றை அறியும் திறன் மனசில் ஆகின்றோம். இது எப்படி பண்ணால் சரியா இருக்கும் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஸோ வாட் வி கெயின் பை ஹியரிங், வாட் வி ப்ராக்டிஸ், ஹவு கேன் வி ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது விஞ்ஞானம். அடுத்தது பலம். சரி இவ்வளவெல்லாம் இருக்கு சார், அது செய்யறதுக்கு பலம் இல்லையே. அப்படின் கூட நாங்கள் இன்டர்மீடியட் எழுதிச்சு அவருடைய நண்பர் திறந்த அவர் ராத்திரி பூரா படிச்சு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்தோன்னா அபிப்பிராயப்பட்டார். அதுக்கு எல்லாமும் மாத்திரை எத்தனை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டார். ராத்திரி படிச்சிருக்கார். என்ன வந்தார், எக்ஸாம் ஹாலுக்கு வந்தார்னாக்க மயங்கி விழுந்துட்டார். எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும். அதுதான் எங்கள் பிரின்சிபல் சொன்னார், a living ass is better than a dead life அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் என்னதான் நீ பண்ணாலும் அதை உனக்கு தரிச்சுக்கிறதுக்கும் பிரத்யாரிக்கு சொல்றதுக்கும் என்ன வேணும், பலம் வேணும். சரி, உடம்புல பலம் வேணும், அதுக்கப்புறம் என்ன வேணும், உணவு வேணும். ஒழுங்காக சாப்பிட்டு தானே உனக்கு நிற்கும் அது. அதனால அதை விட உணவு பெருசு. சரி சார், உணவு இருக்குனாக்க உணவு இருந்துச்சுன்னா மட்டும் போருமா? இந்த உணவுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்க தண்ணீர் வேணும். நீங்க இந்த ஈ கதை பார்த்து கேட்டிருப்பீங்களா, என் பேர் என்னன்னு ஈக்கு மறந்து போச்சு, அது ஒன்னொன்னா கேட்டு போச்சாம் இல்லையா? அந்த மாதிரி அதுக்கு மேல என்ன வேணும்னாக்க நீர் பெருசு. சரி, நீர் இருந்தா மட்டும் தண்ணீரும் நீர் இருந்து எல்லாம் இருந்தாக்க தேஜஸ் ஒளி, அதாவது தங்கிட்ட இந்த எதெல்லாம் இருக்கோ இது வேஸ்ட் ஆகிடாம நிலப்பெருத்து பிரத்யார தங்கிட்ட வரக்கூடியதான் ஒரு அட்ராக்ஷன், ஒரு சாரிஸ்மா, தேஜஸ் ஒளி. அதுக்கு ஒளிக்கு இடமா இருந்தது ஆகாசம். பார்த்தோம், ஆகாசதே எது எல்லாத்தையும் ஒளிவிட செய்கிறதோ அது. ஆக இந்த ஒளியை விட ஆகாசம் ஒளிக்கு இருப்பிடமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்க இவ்வளவு எல்லாத்தையும் மனசுல அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்பதான் நமக்கு எல்லாம் கூகுள் வந்திருக்கு, அது வந்திருக்கு, இது வந்திருக்கு, லைன வச்சிருக்கு. முன்னால எல்லாமே மனசுலதான் இருக்கும். அதுக்காகத்தான் சாதாரணமா குழந்தைகளுக்கு 5 வயசுலேருந்து ஆரம்பிச்சு தமிழ்ல இலக்கண பாடத்தையும் சொல்லி கொடுத்துருவா. அதாவது சம்ஸ்கிருதத்துல நெற்று பண்ண சொல்லுவா, சப்தத்தையும் தாதுரத்தையும் நெற்று பண்ண சொல்லுவா. தமிழ்லையும் இலக்கண சூத்திரங்களை நெற்று பண்ண சொல்லிட்டு இருந்தது. அப்படி இருந்தாக்க உன் வயசு அவனுக்கு எதுக்கு பண்ணணும் தெரியாது, ஆனா அப்புறம் அது அப்ளை பண்ணும். ராமக ராமோ ராமஹா ராமம் ராமோ ராமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஸ்தோத்திரம் பொங்கல் சொல்லிட்டே இருக்கும். ஆனால் அவன் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வேற்றுமை உறுப்புகள் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது சின்ன வயசா இருக்குச்சு இது ஈஸியா கிராஸ் பண்ணிக்க, பசுமரத்தாணிகள் அந்த மாதிரி ஆகும். அது மாதிரி நினைவு அது இல்லாம எதையும் முடியாது. எல்லாம் ஆச்சு சுவாமி, இப்போ எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுனாக்க என்ன பிரயோஜனம்? அத என்னுடைய நாலேஜ் பிரச்சாரம் சொன்னாதான் தெரியும். அதுக்கு ஒரு விருப்பமா, அந்த விருப்பம் அப்படின்னாக்க பிரத்யாருக்கு சொல்லி எடுத்து தரக்கூடிய விருப்பம் இருக்கு. இல்லைன்னாக்க நான் படிச்சது நான் வந்து செல்வத்தை சேர்த்து வச்சுட்டு இருந்தேன்னா என்ன பிரயோஜனம்? என்கிட்ட மட்டும் இருந்தேனாக்க அது உபயோகப்பட்டதான் என்ன பிரயோஜனம்? அதுதான் சொல்லக்கூடிய விருப்பம் வேணும். அந்த விருப்பம் இல்லைன்னாக்க நீ படிச்ச ஒரு பிரயோஜனம் இல்லை. இதையும் சொல்றார் இதுல நன்னூல்ல. இதுக்கு பஞ்சு குடுக்கைன்னு விட்டு தேங்காய் பார்த்துருக்கேன் இல்லையா? தேங்காய் முத்தி இதாச்சுன்னா குடுக்கு இதாச்சுனாக்க கொப்பரை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு கண்ணு வழியா இதை விட்டு அதுல இருக்க அந்த தேங்காய் இதை போல எடுத்துடணும். சில அழுக காயா இருந்தால் அதில் வந்துடும். கூடுதல வெறும் காலியா கொட்டாங்கச்சி மட்டும் இருக்கும், கூடுகை மட்டும் இருக்கும். அந்த கண்ணு வழியா என்ன பண்றதுனாக்க பஞ்சை திணிச்சு அடைச்சி விடுறது, ஃபுல்லா அடைச்சி விடுறது. இப்போ ரெண்டா ரொம்ப இருக்காது பஞ்சு. ஆனா இப்ப இந்த குடுக்கையை கவுத்தா பஞ்சு விழுமா கீழே? டம்ளர்ல தீர்த்தம் வச்சா நிற்கும், இப்படி கவுத்தா விழுந்துடும். ஆனா இந்த பஞ்சு வெளியில் விழுமோ?
இதுக்கு பஞ்சு குடுக்கைன்னு ஒரு வாத்தியார், இந்த மாதிரி இருக்கலாம் வாத்தியார் ஆசிரியர் தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவார், பஞ்சு குடுக்கை. ரைட்டு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் இருந்து உயிரோடு இல்லைன்னாக்க அது மூச்சு காத்துக்கணும். இப்படி ஒன்றுன்னா ஒன்றை விட ஒன்றுக்கு ஒன்று பெருசாக வந்துருக்கு. எதுலேருந்து ஆரம்பிச்சு அப்படின்னாக்க பேச்சு, வெறும் பேச்சுக்கு அப்புறம் மனம், வார்த்தை, பேச்சு, மனம், முனைப்பு, சித்தம், மன ஒருமைப்பாடு, விஞ்ஞானம், பலம், உணவு, நீர், ஒளி, ஆகாயம், இணைவு, விருப்பம், மூச்சு காற்று. இவ்வளவெல்லாம் வந்து மூச்சு காற்றுக்கிறது எப்படி தெரிகிறது நமக்கு? மற்ற காற்றுக்கும் மூச்சு காற்றுக்கு என்ன வித்தியாசம்? மூச்சு காற்று அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு பிராணோட சேர்ந்துருக்கு, உயிர் இருக்கு. ஸோ மூச்சு காற்று இருந்ததுன்னா தான் ஒருத்தனுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றோம். மூச்சு இப்போ எடுத்துக்கிற முடியும். அப்போ இது இருந்தால் தான் அவனுடைய படிப்பாந்து பிரயோஜனப்படும். நல்ல பெரிய ப்ரொஃபஸர், பிசிக்ஸ்லையோ கெமிஸ்ட்ரியிலோ டாக்டரேட் வாங்கியிருக்கார், த்ரெட் பேரா சொல்ல தெரியும். அவர் இறந்து போயிட்டாருனாக்க அவருடைய நாலேஜ் எதுக்கு ஆகும்? ஆகாது இல்லையா? அது மாதிரி சொல்றதுக்கு மூச்சு காற்று, அதோட சேர்ந்த ஆத்மா. இதை விட பெருசு ஆத்மா, ஜீவாத்மா. ஜீவாத்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறவன் இருக்கானே அவனுக்கு பேர் அதிவாதின்னு பேர். அதனால நீ என்ன தெரிஞ்சுட்டு இருக்கிறோ அதெல்லாம் இப்படி ஒன்று ஒன்றா என் கிரடேஷன் இதெல்லாம் பெருசு. இது தெரிஞ்சுனாக்க இருந்து அதிவாதியாக. ஸோ நாரதர் கேட்டுக்கிறார், ரைட், நான் அதிவாதி ஆகணும், ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தா இதுக்கு மேல ஒன்று பெருசு இருக்கு தெரியுமா அப்படின்னு நாரதருக்கு ஆச்சரியம். அப்படியா, அது சொல்லுங்க. இதுக்கு மேல ஒன்று இருக்கு, அதுதான் சத்தியம். இந்த சத்தியம் இருக்கு இல்லையா? இப்போ நீ சொன்ன அதிவாதியை நோட்டு, இந்த அதிவாதியை தனக்கு அடிமைப்படுத்திக்கிண்டு அதுக்கு மேலிருந்து ஆளக்கூடியது. அப்ப அது சொல்லுங்க எனக்கு, சத்தியவாதி. சத்தியத்தன்னா தெரிஞ்சுனாக்க ஏன் சத்தியவாதியா? அதே கேட்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, சத்தியவாதியா. இப்ப என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னாக்க உங்களுக்கு இதுல எது எது வசந்தது? சத்தியம்னா என்னது, ஆத்மான்னு என்னது? அதுதான் இருக்கு. இப்போ பிராணனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குச்சு என்னன்னாக்க, இப்போ தாய் தந்தையர் இருக்கா, யாரோ உயிரோடு இருக்கா, அவளுக்கு வந்து அவளை ஏதோ தண்டனை கொடுக்க, வெட்டினாக்க கொன்னாக்க கொலையாளின்னு. ஆனா அதே பிராணன் போயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்ப அவளை வந்து நெருப்புல போட்டு எரிச்சிடும். அப்ப அந்த பேர் வருதோ இல்லையே? சொல்லுவாங்க, பிராணன் உள்ளவரை கொன்றால் கொலையாளி. பிரிந்த பிறகு தீக்கரையாக்கினால் அது கடமை, பண்ண பிள்ளையோட கடமையா இருக்கு இல்லையா? அது மாதிரி. அதனால இந்த பிராணனோட பெருசு உயிர், அவன் அது தெரிஞ்ச அதிவாதி. அதோட பெருசு அறிஞ்சவன் சத்தியவாதி. கேட்கிறார், பிரபு நான் சத்தியவாதி ஆகணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறார். நான் சத்தியத்தை அறிஞனாக வேண்டும். அதை நீங்க எதை பார்த்தோம்னாக்க திருவாய்மொழியில இவையும் அவையும் உவையும், இவரும் அவரும் உவரும், எவை யாவரும் தானும் தன் உள்ளே ஆகி. அதனால நம்மட்டாக்க ஆழ்வார் சொல்றாரு, இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா, இவை இந்த பக்கத்தில் இருக்கிறது, அவை தள்ளி இருக்கிறது, உவை நடுவில் இருக்கிறது. அதே மாதிரி இவர், அவர், உவர் எல்லாம் தான் தான். ஆக மொத்தம் பார்த்த எல்லாம் பாருங்க, நம்ம பழகிட்டே இருக்கக்கூடியது. இந்த பழகுது சிலது பக்கத்துல இருக்கு, சிலது தள்ளி இருக்கு. மனம் நம்ம கிட்டே இருக்கு, ஆகாசம் தள்ளி இருக்கு, நடுவில் இருக்கிற காத்து வகைராக்கள் அதெல்லாம் ரெண்டு கட்டான இருக்கு. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டா இது ஒன்னொன்னும் பிரம்மன் தான். அதாவது இவை யாவும் பிரம்மத்தின் அங்கங்களே. இவை எல்லாவற்றும் பிரம்மம் நிறைஞ்சிருக்கு. நீ இப்படி நினைச்சுக்கிண்டு பிரம்மத்தை உபாசனம் பண்ணினாக்க உனக்கு பிரம்மம் இது கிடக்கும். ஆனால் இவை எல்லாத்தையோட பெருசு பிரம்மம் நினைச்சுக்கோ. எதை தெரிஞ்சுட்டா எதுக்கு மேல வேற பெருசு இல்லையோ. இப்போ நான் ஹையஸ்ட் பொசிஷன் ஏறணும்னாக்க எவரெஸ்ட்ல ஏறு, அதுக்கு மேல உலகத்துல ஏறதுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி பிரம்மத்தை வந்து இப்படி தெரிஞ்சுனாக்க இதுக்கு மேல பெருசு, அதுக்கு மேல பெருசு, அதுக்கு மேல பெருசு, எல்லாத்துக்கும் மேல பெருசு சத்தியம். சத்தியத்துக்கு மேல பெருசு எதுவுமே இல்லை. இந்த சத்தியத்துக்கு இந்த குணங்கள் எல்லாம் உண்டு அப்படின்னு பிரம்மத்துக்குள்ள குணங்கள்லாம் சொல்றாங்க. இப்ப என்ன பிரச்சனைனாக்க மாற்று கட்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஆத்மாவை பத்தி தான் கேட்டார் அவர். ஆத்மாவை தெரிஞ்சிடாச்சு போறோம், அதுக்கு மேல சத்தியம்ங்கிறது தேவையில்லை. சத்தியம் என்னன்னா உண்மையா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு, அவ்வளவுதான். சத்தியம் தான் ரெண்டு அர்த்தம் உண்டு. சத்தியம் தான் பிரம்மம்னு ஒரு அர்த்தம் உண்டு,
சத்தியம்னா உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன், அது அசத்தியம் சொல்றது வந்து சத்தியம்ங்கிறது பிரம்மத்தை காமிக்கல. ஆகவே இங்க பிரம்மங்கிறது ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது சாங்கியர்களுடைய கருத்து. இப்ப அதைத்தான் நம்ம டீல் பண்ண போறோம். புரியுதா? இது மட்டும் சந்தேகம் தான் கொஞ்சம் கேட்டுருங்க, ஏன்னா கொஞ்சம் நிரடா இருக்குது, அதனால கேட்கிறேன் உங்களை. கேளுங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டு. இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுனாக்க கொஞ்சம் சொல்லுங்க. யாருக்காவது? அப்போ அது அப்படி பார்த்தா இப்ப இது வந்து ஜீவாத்மாவை தான், ஆத்மாவை பத்தி தான், ஆத்மா தான் பெருசு அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கு. ஜீவாத்மான் இருக்கு. ஆமா, ஜீவாத்மா பெருசு அப்படின்னு முடிக்கிறேன் அப்படின்னு முடிக்கிறது இப்போ முடியாது. முடிஞ்ச அப்புறம் ஜீவாத்மாவுக்கு பெருசு சத்தியம். அவருடைய நாரதனுடைய ஆவலை பார்த்து அவர் சொல்ற சத்தியம் பெருசு. ஜீவாத்மாவை இந்த மாதிரி நன்ன அறிகிறவன் அதிவாதின்னு பேரு. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதுதான் சத்தியம்ங்கிற பிரம்மம். இந்த பிரம்மத்தை அறிகிறவன் சத்தியவாதி. அவர் என்ன சொல்றாருனாக்க, முதல்ல அதிவாதி ஆகணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப பார்த்த உடனே நான் சத்தியவாதி ஆகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். நான் என்ன நினைக்கிறேன், நான் ஏதோ ஒரு போஸ்ட் கிராஜுவேட் கூட படிக்கலான்னு போறேன். அப்புறம் பார்த்தா அந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் வந்தது, ஸோ அதில் பிஹெச்டி பண்ணலான்னு போறேன். அந்த மாதிரி நாரதருக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, ஒண்ணுக்கு மேல கேட்டு போய் இதுக்கு மேல இன்னொருக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சுதா அதையும் கொடுங்க, அதை சொல்லுங்க எனக்கு, அதை நான் ஆகிறேன் அப்படின்னு கிடையாது. புரியுதா? புரியுதாமா? புரியுது சார். ரைட், இப்ப பார்க்கலாமா? சுவாமி, இங்க அறம் அப்படிங்கிற சொல் வந்து பரமாத்மான்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்படுதா? எதுப்பா? எது? இல்ல இல்ல, அறம் அறம் அப்படிங்கிற சொல் பரமாத்மான்ற அர்த்தத்துல தான் பயன்படுத்தப்படுதா? எங்க அறம்னு வந்தது? அறம் சொல்லலையே. இல்ல, இந்த புஸ்தகத்துல இருக்கு. சத்தியம் சத்தியம்ன்ற சொல் இருக்குல்ல, மாறிலி அறப்பெரியது அப்படின்ற சொல்ல. அதான் கேட்டேன் சாமி. சத்தியம்ங்கிறது அது ஒரு தர்மம், அது சத்தியம்ங்கிறது ஒரு பண்பு, ஒரு சொல்லுடைய ஊர்ஜிதம், அது பரமாத்மா. அதனால அது நல்ல பண்புகள் எல்லாமே பரமாத்மா தான். அதான் பரமாத்மா நற்குணங்களுக்கு இருப்பிடம் சொல்றது. அகிலகேய பிரத்யநீக கல்யாணேகதான அப்படின்னு சொல்றோம் இல்லையா? உலகத்துல கூட தீக்குணங்களுக்கு எதிரடையாக நற்குணங்களையே உடைய அப்படிங்கிறான். இதுல என்னன்னாக்க பிராக்டிகலா ஒரு பொருள் புறப்பாடின்னு ஒண்ணு பாக்கி இல்லாம எல்லா பொருளையும் எடுத்து இதெல்லாம் பிரம்மன் தான். ஆனா இது ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னு மேற்பட்டது. நமக்கு இதுல கடைசியில எது போய் முடியறதுன்னா சத்தியத்துல போய் முடியறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். பேஜ் 95, அத்தியாயம் 1, பாதம் 3, அதிகரணம் 19, பூமாதிகரணம். அறப்பெரியது என்னும் களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். 19ஆம் அத்தியாயம் பூமாதிகரணம். அறப்பெரியது என்னும் களம் ஆகும். முந்தைய களத்தில் ஒளி உலகை இருப்பிடமாக உடையவன் யார் என்று அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அறப்பெரியவன் என்ற சொல்லும் ஆத்மா என்று சாந்தோக்கியத்தில் காணப்படுவதால் இந்த அறப்பெரியவன் யார் என்று ஆராயப்படுகிறது. இது பெரிய பிரச்சனை என்னன்னாக்க, இந்த வேதம் சிலது 2 கட்டான்னு சொல்லிட்டு போடுறது. என்ன அப்படின்னாக்க, ஆத்மா அப்படிங்கிறது ஆப்னோதி இது ஆத்மா, அடைவிக்கிறது ஆத்மா, அடையப்படுவது ஆத்மா தான். செய்வினை செயற்பாடுவினை ரெண்டுக்குமே அது வருது. அப்போ இந்த இடத்துல இந்த ஆத்மாங்கிறது எதை சுகரிக்கிறது? இந்த ஆத்மா சொல்லியாச்சு இல்லையா, அதோட முடிஞ்சு போச்சே அப்படிங்கிறது இதனுடைய வாதம். இல்ல அதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு சொல்லிருக்காரு பாருங்க. இவருடைய ஆசை, அதாவது இவருடைய விருப்பம் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கார், விஷயம் நல்லா சொல்லிட்டு இருக்கு, அதுக்கு மேல இருக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. அந்த அறப்பெரியம் யார் என்று ஆராயப்படுகிறது. இக்களத்தின் கருப்பொருள் சாந்தோக்கியத்தில் 7வது அத்தியாயத்தில் ஒரு நிகழ்ச்சி கூறப்படுகிறது. ஆத்மாவை அறிய விரும்பிய நாரதர். இந்த ஆத்மான்னு சொல்றீங்களா, இதுதான் பிரச்சனை. ஆத்மான்னு அவர் ஆத்மா நினைச்சாரா இல்ல பரமாத்மா நினைச்சாரா அப்படிங்கிறது தெரியாது. அவர் கேட்கிறார், நமக்கு ஆத்மான்னு தெரியாம இருக்க வந்தோம்னாக்க, யாரும் ஒருத்தனம்னா உடம்பே ஆத்மா இருக்கிறார்கள் இல்லையா, அவள்கிட்ட போனாக்க அவ எல்லாம் உடம்புக்கு தான், உடம்பு சௌரியம் தான். யாராவது ஒருத்தரை போய் சுவாமி சௌரியமா இருக்கிறேன்னாக்க கூப்பிடாது. அவருக்கு ஏற்பட்ட எல்லா வியாதிகளும் சொல்லுவார், சாப்பிட்ட மருந்து எல்லாம் சொல்லுவார். நமக்கு வந்து அந்த மாதிரி சொல்லுவார். அப்படி இல்லாம இங்க ஆத்மா உடம்பை விட்டு வேற ஒன்று ஆத்மான்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு விட்டார். அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு கேட்கிறார். ஆத்மாவை அறிய விரும்ப நாரதர் சனத்குமாரர் என்னும் ஞானியை முறைப்படி அணுகி நமக்கு ஆத்மாவை பற்றி சொல்லும்படி வினவினார். அதற்கு அவர் நாரதருக்கு இதுவரை எவையெல்லாம் தெரியும் என வினவ, நாரதர் வேதங்கள் துவங்கி
உலகியல் கலைகள் யாவற்றையும் தாம் அறிந்துள்ளதாகவும் ஆத்மாவை பற்றி மட்டும் அறியாததால் தான் துயர் உருவதாகவும் கூறினார். முன்னால ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலன்னாக்க மனசை கஷ்டம். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கும். இதை பார்க்க உண்மையான அறிவை இல்லைனாக்கா அதுதான் வருத்தப்படணும். இப்ப பணம் இல்லைன்னா வருத்தப்படணும். அப்படி இல்லை, இது தெரிஞ்சுக்கலையே, இது இருக்கே தெரியலையே அப்படின்னு அதுக்கு வருத்தப்படணும். அதனால அவர் துயர் உருவதாக சொன்னார். ஜமீலா கேக்குறதா? எனக்கு பிரேக் ஆகுது. ஒருவேளை எல்லாருக்கும் அப்படி இருக்கா? இல்லையே, நல்லா கிளியரா இருக்கே. உங்களுக்கு தான் ஒரு வேலை ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். கிளியரா இருக்கு. அதுக்கு ஆசான், நீங்கள் இதுவரை அறிந்தது சொற்கள் மட்டும். நீ அறிந்த பெயர்களையே பிரம்மம் என தியானிப்பீராக. முதல்ல இதில் ஆரம்பிச்சார். என்ன தெரியும்? இந்த சொற்களெல்லாம் தெரிஞ்சிருக்கே இல்லையா? இந்த சொற்களையும் தியானம் பண்ணுங்க. பிரம்மம் மட்டும் சகசீரிஷா புருஷா சகசிரீஷா, அதையே இந்த சொல்லையே பிரம்மம் தியானம் பண்ணுங்க, தியானிப்பீராக என்றார். நாரத அதனும் மேம்பட்டது இல்லையா என்ற வினவ பேச்சு அதனும் பெருசு என்று முன்போலவே கூறி மனம், செயல் முனைப்பு, அதில் மன ஒருமைப்பாடு, அதை பற்றி இடையறா நினைவு, தியானம், அதை ஆராயும் உள்ளம், அதை உடைமையாக தேவையான உடல் வலி, அதை தரும் உணவு, அதற்கு இன்றியமையாத நீர், பயிர்களை வளர்க்கும் ஒளி, அது பறந்திருக்கும் ஆகாயம், இவை யாவற்றையும் பற்றி அறிவு, அவ்வறிவை பெறும் விருப்பம், அதற்கு உயிருடன் இருக்க உறவும் உயிர் மூச்சு ஆகியவற்றை படிப்படியாக இரு வரிசையில் கூறி இந்த உயிர் மூச்சுடன் தொடர்புடையது ஆத்மா, அதுவே பெரியது என விளக்கினார். ஆத்மாவையே அறிய விரும்பிய நாரதர் அத்துடன் நிறைவு கொண்டார். இவ்வாறு ஆத்மாவை பெரிதென அறிந்தவன், நன்கு அறிந்தவன், அதிவாதி எனப்படுகிறான் என்று கூறினார். ஆயினும் ஏன்னா இது மட்டும் இதுக்கு மேல பெருசு, அதுக்கு மேல பெருசு கேட்டே வந்தார் நாரதர். இப்ப அதுக்கு மேல பெருசு நான் கேட்கல. இப்போ குரு தானே சொல்றார். ஆயினும் சீடனுடைய அறிவின் திறத்தை அறிந்த ஆசான் தொடர்ந்து சத்தியம் மாறியில் அறப்பெரியது, அதையே ஒருவன் அறிந்து தியானிக்க வேண்டும். அந்நிலையில் அவன் சத்தியவாதி, முற்றும் அறிந்தவன் ஆகிறான். அதுவே பூமா உயர்ந்தது. அந்த அறிவின் உயர்வால் மற்றதையும் உள்ளதாக அறிவதோ கேட்பதோ இல்லை. ஆக என்ன பண்ணணும்? இதுக்கு மேல அது தெரிஞ்சுக்கணும். அப்பா நீ இதை பெருசு நினைச்சிட்டு இருக்க, நான் என்ன பொறுத்த மட்டும் இதுதான் ரொம்ப பெருசு நினைக்கிறேன், இதோட பெருசு வேற எதுவும் இல்லை அப்படின்னாக்க, அப்ப அதுக்கு மேல ஒன்று பெருசு இருந்ததுனாக்க எது பெருசோ அதான் தெரிஞ்சுக்கணும் இருந்துச்சு. அது மாதிரி இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றது உண்டு. பண்டரிபுரம் இருக்கு இல்லையா? பண்டரிபுரத்துல ஒரு பாட்டி இருந்தா. அவளுடைய பிள்ளை மாட்டுக்குன்னு சின்ன வயசுல போயிட்டாங்க. அவளுக்கு ஒரு பிள்ளை. இந்த பிள்ளையை அவள் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு இருந்தா. செல்லமா வளர்த்ததுனால அவன் படிக்கடிக்கெல்லாம் ஒன்றும் செய்யலை. அதுக்கு பதிலாக நல்ல உடலை வளர்த்துக்கிண்டு நல்ல பயிலான இது பண்ணி நின்றுட்டான். இவளுக்கு தன்னால முடிஞ்ச மட்டும் அவனுக்கு அவனை ஏதோ வேலை செஞ்சு அவனை போஷிச்சுட்டு இருந்தான். ஆனா ஒரு நாளைக்கு அவளால் முடியாம போச்சு. அவள் சொல்லிட்டா, அப்பா இனிமே என்னால முடியாது, நீ ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சுதான் உண்டு. அவன் என்ன சொன்னான்னாக்க, நான் வேலை செய்வேன், ஆனா யாருக்குன்னாக்க யாரு ரொம்ப வசந்த வரும் அவனுக்கு தான் வேலை செய்யும், அதுக்கு மேல 10 பேர் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு. ஓ வேலை தேடுவோம். அவன் போய் பார்த்தான், இவனுக்கு மேல அவன், அவனுக்கு மேல அவன், அவனுக்கு மேல. கடைசியில பார்த்தா நாட்டினுடைய அரசனுக்கு மேல அந்த ஆறும் இல்லை. உடனே என்ன பண்ணா, அவன் ராஜாட்ட போனான், எனக்கு வேலை வேணும்னு கேட்டான். அவனை பார்த்தான், இவன் என்ன எல்லா ஆளுநர் கிண்டனா இருக்கான்னு பார்த்துட்டு இவனை தன்னுடைய எய்டிக்கா தன்னுடைய மேய்க்காப்படன்னு வச்சுக்கணும். ராஜா எங்க போனாலும் சரி கூட போனோம். ஒரு நாளைக்கு அவன் பண்டரிபுரம் கோவிலுக்கு போனான், பண்டரிநாத் சேவிக்கிறதுக்கு. போர்ச்சே கோவில் பள்ளியில என்னுடைய பாதரட்சலை காட்டி வச்சுக்கிட்டு இவன் உள்ள போனா வெளியில காத்துட்டு அங்க போய் சாப்பிட்டாங்க, விழுந்து சேவிச்சான். சேவிச்சுட்டு அங்க பெருமாளை சேவிச்சுட்டு வகையில வந்துட்டு வெளியில வந்து ராஜாட்ட கேட்டான், நீங்க யாரை சேவிச்சேன்னு. ஏன் பண்டரிநாத சேவிச்சேன். ஏன் பண்ணா சேவிச்சிக்கணும்? அவர் தான் எல்லாருக்கும் சொந்தவர், அவர் சேவிக்க வேண்டாமா, வேற யாரும் சேவிக்கிறது? அப்படியானா அவர் தான் சொந்தவரா? ஆமா அப்படி இருந்தாங்க, நான் எப்படி ரிசைன் பண்றேன் அப்படின்னு விட்டாங்க. அப்ப என்ன பண்ணான்னாக்க, அவன் பண்டரிநாதனுக்கு பெரிய பக்தனாக. இதுக்காக சொல்றேன், எது மிக பெருசோ அற பெருசோ அதை அடையணும். எய்ம் த ஸ்கை யூ வில் ஷூட் ஹை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த அந்த அளவுக்கு அவன் மன பக்குவப்படுத்தி கொண்டு வந்துக்கணும். ஆயினும் சீடனுடைய அறிவின் திறத்தையே இருந்த ஆசான் தொடர்ந்து சத்தியம் மாறிலி அறப்பெரியது, அதையே ஒருவன் அறிந்து தியானிக்க வேண்டும். அந்நிலையில் அவன் சத்தியவாதி, முற்றும் அறிந்தவன் ஆகிறான். அதுவே பூமா உயர்ந்தது. அந்த அறிவின் உயர்வால்
மற்றதையும் உள்ளதாக அறிவதோ கேட்பதோ இல்லை. எது பெரிதொன்று உள்ளது என்று அறியப்படுகிறதோ அது அற்பம். ஆக மொத்தம் என்ன ஆச்சுனாக்க, இதை நான் தெரிஞ்சுனாக்க எல்லாம் இதுக்குள்ள அடக்கும். முதல்ல பாருங்க, நம்ம ஆனாவன ஆரம்பிச்சோம்ங்க, ஏக விஞ்ஞான சர்வம் விஜாதமதி என்ற ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகுமோ. அதனால எல்லாத்துக்கும் பெரு சேர்த்துக்கோ, இதை தெரிஞ்சுட்டா மற்றெல்லாம் தானே இதுக்குள்ள அடங்கி இருக்கு, தானே தெரிஞ்சுட்டாகும். ஸோ நம்ம நோக்கம் ஆரம்பத்திலேருந்து கடைசி மட்டும் நம்முடைய உபனிஷத்து நோக்கம் இதுதான். இந்த ஒன்றை வெவ்வேறு வழியில் அப்ரோச் பண்றேன். இங்கு பூமா எனப்படுவது ஆத்மாவா அல்லது மற்றொன்றா என்பது ஆராயப்படுகிறது. இப்ப அடுத்த எப்படி இருக்கும்னா, பூமான்னு சொல்றது இந்த ஆத்மாவை குறிக்குமா இல்லை வேற ஏதாவது குறிக்குமா? இதில் ஏற்படும் ஐயங்கள். இங்கு நாரதர் சனத்குமாருடன் கேட்டது ஆத்மாவை பற்றி. அதை விளக்கிய அவர் ஆத்மாவுடன் முடித்து விட்டார். அதையே பூமா என்கிறார். நாரதர் ஆத்மாவை பெரிது எது என கேட்கவில்லை. ஆகவே பூமா அறப்பெரியது ஆக வேண்டும். ஆகவே இங்கு பூமா என்பது ஆத்மாவா அல்லது மாறிலி என்ன சத்தியமா என்பதே. ஸோ நமக்கு சந்தேகம் வந்துடுது. அவர் கேட்டது எது பெரு சொன்னார். அவர் ஆத்மான்னு சொன்ன முடிச்சுட்டார். அப்புறம் தனியாக தான் சொன்னார், அவர் அப்பண்டிக்ஸ் மாதிரி சொன்னார். அப்படியானாக்க இந்த ஆத்மா தான் பெருசா, அப்போ வேற ஒன்றும் பெருசு இல்லையா, பரமாத்மா பற்றி பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறது ஐயமர. இங்கு பூமா என்பது ஆத்மாவே. ஏனெனில் அதாவது இதுக்கு மாத்து கருத்துகள் ஆத்மாவே. ஏனெனில் நாரதர் அறிய விரும்பியது அதை. படிப்படியாக கீழ்நிலை பண்டங்களிலிருந்தும் ஒன்றை விட ஒன்று சிறந்ததாக ஏறு வரிசையில் சொல்லி பிராணனுடன் முடித்து அதை அறிந்தவன் நன்கறிந்தவன் என்று உரைக்கிறார். மேலும் அதை அறிபவர் மெய் உரைப்பவர். சத்தியம் மெய் என்ற மனத்தை ஒருமைப்பாட்டுடன் அதில் நிறுத்தி தன்னொரு ஆத்மாவை பிராணனுடன் பிரியாதிருக்காது இருப்பதாக உபாசிக்க வேண்டும். அதை இவளுக்கு சாங்கியர்களுக்கு ரெண்டு தான் இருக்கு. பிரதானம் புருஷன். பிரதானம்ங்கிறது உயிரற்ற பொருள், புருஷன்கிறது ஆத்மா. ஆத்மான்னு சொல்றாரு. அது சத்தியம், அதுதான் உண்மை. சத்தியம்ங்கிறது பிரம்மத்தை குறிக்கிறதுன்னு ஒரு சாரார். சத்தியம்ங்கிறது உண்மை, நான் இது மட்டும் சொன்னேன்னா இது உண்மை அப்படின்னு சொல்றது ஒரு காரம். இப்போ எது எடுத்துக்கிறது? இப்போ இவர் சொல்ற உண்மைங்கிறத எடுத்துக்கிறதா இல்லை அது பிரம்மங்கிறத எடுத்துக்கிறதா அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணணும்னாக்க இதுக்கு ரெண்டு சரி எவிடன்ஸ் வேணுமே. இதோட முடிஞ்சு போச்சு, இது சத்தியம்ங்கிறது உண்மைங்கிறத நிறுத்தி போச்சு அப்படின்னாக்க அதுக்கு வேற ஆட்ரிபியூட்ஸ் இல்லாமல் இருந்ததுனாக்க சத்தியம் நிறுத்திடலாம். ஆனால் இந்த சத்தியம்ங்கிறதுக்கு நிறைய மற்ற குணங்கள் பின்னால் சொல்லிட்டே வர்றார். அப்போ என்ன ஆச்சு? இந்த குணங்கள் எல்லாம் சத்தியம்ங்கிறது வெறும் மெய்ங்கிறதுக்கு மட்டும் சொல்லிட்டு இருந்தோம்னாக்க ஒத்து வராது. ஆகவே அது ஆத்மாவோட வேறுபட்டதாக மேம்பட்டதாக இருக்கணும். அதுக்கு இந்த குணங்கள்லாம் இருக்கு. அந்த குணங்கள் யார்கிட்ட இருக்கு? பரமாத்மாட்ட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. தன்னுடைய ஆத்மாவை பிராணனுடன் பிரியாது இருப்பதாக உபாசிக்க வேண்டும். ஆத்மாவை இன்பம் பயப்பது எங்கும் உள்ளது என அதன் பரப்பை உபதேசிப்பதால் இது தன்னுடைய ஆத்மாவே ஆக வேண்டும். ஆகவே இது மட்டும் சொன்னது எதுனாக்க நம்முடைய ஜீவாத்மாவை தான் சொல்றது. மேலும் சத்தியம் மெய் என்பதை உண்மை என்றே கொள்ள வேண்டும். மெய்யுரைத்தல் என்பது ஆத்மாவை அறிவோருக்கு உள்ள இன்றியமையாத தகுதி. ஆகவே இங்கு உரைக்கப்படுது தன்னுடைய ஆத்மாவே. சத்தியம் தான் என்ன அர்த்தம்? யார் ஆத்மா என்ன தெரிஞ்சுக்கிறானோ உண்மையை சொல்ல வேண்டியதுதான். அது ஒரு குணம் இல்லையா? அல்லது தெரியா அப்படின்னு அப்படின்னு எது லாஃப்டி பேச போறனாக்க அவன் உண்மைதானே சொல்லணும். அது ஆர்ஜம் அப்படின்னு குணம் இருக்கணும் அப்படின்னாரு. பூமா சம்பிரசாதா தத் உபதேச. ஜீவனை விட மேம்பட்டவனாக உபதேசிக்கப்படுவதால் அறப்பெரியவன். அது என்ன பின்னால் இருந்து சொல்றனாக்க இந்த சத்தியத்தினாலே இந்த ஆத்மாவானவன் பிரசாதிக்கப்படுகிறான், அவனால் அருளப்படுகிறான். அப்ப அப்படின்னு வந்ததுனாக்க இப்ப ஆத்மா தான் பெருசுனாக்க ஆத்மாவுக்கு அருள்றதுக்கு எதுவும் இருக்குன்னாக்க அது வேற எப்படி இருக்க முடியும்? அது சத்தியம் தான் அருள்றதுன்னு சொன்னாங்க. ஆகும் அது ஆத்மா இல்லை அப்படின்னு தெரிகிறது இல்லையா? அதான் பூமா சம்பிரசாத தத் உபதேசாத். ஜீவனோட மேம்பட்டவனாக உபதேசிக்கப்படுவதால் அறப்பெரியவன் பரமாத்மா. தர்ம உபதேச தர்மங்கள் அந்த குணங்கள் பொருந்துகின்றன. அப்படி உயர்ந்தவனுக்கு காட்டப்படும் பண்புகள் பரமாத்மாவுக்கே பொருந்துவதாலும் பரமாத்மாவே ஆதல் வேண்டும். நடுவில் இருந்து சொல்லாதே, மேல முழுக்க அந்த 7வது சாப்டர் முழுக்கப்படி படிச்சுட்டு அப்புறம் கமிட்டிய கன்க்ளூஷன். இந்த சூத்திரங்கள் கொண்டு ராமானுசர் மாற்று கருத்துக்களுக்கு தரும் விளக்கம். சீடரான நாரதர் நன்கு கற்றறிந்தவர் என்பது வெளிப்படை. அவரது மனதில் மிக உயர்ந்தது என கருதி ஆத்மாவை அறிவறிவினர். படிப்படியாக அதன் உயர்வை சொன்ன ஆசான் சீடன் தகுதியையும் அறப்பிரியதை அறியும் விருப்பத்தையும் அறிந்து தானே அவருக்கு ஆத்மாவை விட சத்தியம் உயர்ந்தது என உணர்த்தினார். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? எனக்கு இதுதான் பெருசு நினைச்சிட்டு இருக்கேன்.
அங்க நாங்க ஸ்கூல்ல படிக்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப SSLC பேரு இதான் ஒரு பெரிய படிப்பு. அதனால அநேகமா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா இதுதான் நல்லவா இருந்தது. ஒரு SSLC பாஸ் பண்ணா போறேன். இப்போ காலேஜுக்கு ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருந்தது. எல்லா ஊர்லேயும் காலேஜஸ் எல்லாம் கிடையாது. அதுக்கு வெளியூர் போய் படிக்க வேண்டிய தேவையெல்லாம் இருந்தது. அப்படி இருக்க சரி நான் SSLC படிச்சுட்டு போகிறேன். எங்கள் தகப்பனார் சொன்னார், SSLC படிச்சுட்டு ஒரு 100 ரூபா வேலைக்கு போ. அப்போ எங்களுக்கு 100 ரூபா பெரிய ஒரு சம்பளம். அது கிடைச்சா போதும். இங்கேயே சென்னைக்கெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் வெளியூரில் போகக்கூடாது, இங்கே இருக்கணும். ஸோ எங்களுடைய உயர்வுங்கிறது என்னன்னாக்க, ஏதோ உள்ளூர்லேயே ஏதோ ஒரு 100 ரூபா சம்பளத்தை உட்காந்துருந்தாங்க, ஃபேமிலியை பார்த்து சரி இது போகிறோம். இதுக்கு மேலே உயர்வே எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் என்ன பண்ணுவோம், நாங்கள் ஆட்சி படிக்கிறோம், நல்ல விட பக்கத்தில் காலேஜ் இருந்தது, இடம் கிடச்சிது, நான் படிச்சிருந்தாக்க அப்போ என்ன தெரிஞ்சு BA, அதான் பெரிய பெரிய டிகிரி. அப்போ அதுக்கு மேலே MA படிக்கணும்னாக்க சென்னை பிராந்தியத்தில் 2 இடத்துல தான் MA. ஃபர்ஸ்ட் கிரேட் காலேஜ் 2 தான் இருந்தது. மெட்ராஸில் இருக்கணும், இல்லை இங்கே திருச்சி சென்ட் ஜோசப்ஸில் இருக்கணும், இல்லை கும்பகோணம் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கணும், அப்புறம் சென்ட் சேவியர்ஸ் இருக்கணும். அப்படி தான் இருந்தது. அது படிக்கிற எத்தனை பேர் இப்படிப்பா இப்போ பார்த்தீங்கன்னாக்க டோட்டலாக MA பரீட்சை எழுதுகிற தமிழ்நாடு கூட எடுத்துனீங்கன்னாக்க மேக்சிமம் போனாக்க ஒரு 500 பேருக்குள்ள தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லையே, எல்லா இடத்துலையும் எல்லாம் படிக்க வருது. அப்போ இதுக்கு மேலே கேட்டு போகிறதுக்கு எங்களுக்கு வசதியும் இல்லை, நினைவும் இல்லை. இருக்குது சம்பாதிச்சா போதும் இருந்து. ஆக மொத்தம் எங்களுடைய விஸ்வாசத்தோட முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லாம நாரதருடைய ஆர்வம் அதுக்கு மேல கேட்டு போச்சு. இதை பார்த்தார், என்னப்பா நீ இதோட BA நினைக்காது, அதுக்கு மேல MA இருப்பார், படி MA இருக்கா படிச்சுட்டு அதுக்கு மேல PhD இருப்பார் அப்படின்னுட்டு தூண்டக்கூடியதாக மேல இருந்த ஆசான் அவர் கை தூக்கி விட்டார். சத்தியம் உயர்ந்தது என்று உணர்ந்தார். சத்தியம் என்ற சொல்லுக்கு தவசி என்ற பொருள் உண்டாயினும் அது நிச்சயமாக இடத்தில் பேசப்படவில்லை. சத்தியத்துக்கு இன்னொரு தபஸ் பண்றவங்க சத்தியம் பேர் உண்டு. ஸோ அது நிச்சயம் அவன் இங்க கொண்டு வரல, ஏன்னா அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒண்ணும். பிரம்மத்தின் பண்புகள் சத்தியம், ஞானம், அனந்தம் என்பவை அப்பண்புகளாலேயே பிரம்மம் அழைக்கப்படுதல் வெளிப்படை. அதனால என்ன பண்ணோம், பிரம்மம் சொல்றது ஞானம், ஞானம் சொன்னா பிரம்மமே ஞானம், ஞானமே பிரம்மம். அதனால பிரம்மத்தை ஞானம் சொல்லுவோம். முன்னால பார்த்தோம் இல்லையா, விஜயானம் யஜ்யம் தன்னுதே. ஆத்மாவுக்கு விஜயானம் பேரு. ஆத்மா யாகம் பண்ணுகிறது, விஜயானம் யாகம் பண்ணுகிறது. விஜயானம்னு என்னது, அது ஒரு படிப்புன்னு. அது எப்படி யாகம் பண்ணுனாக்க விஜயானத்தை உடையதான ஆத்மா. அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன சொல்றோம், பண்பு ஆகுபேர்னு தமிழ்ல சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி சத்தியத்துக்கு இருப்பிடமான பிரம்மத்தையே சத்தியம்னு சொல்லலாம். நம்ம தெருவில் கத்திரிக்காய் வச்சுன்னு போனாக்க கத்திரிக்காய் அப்படிங்கிறோம், அவன் பேர் கத்திரிக்காயா இல்லையா, அவனுக்கும் அந்த கத்திரிக்காய் தொடர்பு தான் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி உபதேச வரிசையில் ஆசான் முடித்தது பிராணன் என்பது. இதை உயிருடன் கொண்ட பிரிக்கையிலா தொடர்பினால் ஜீவ ஆத்மா என்று எல்லாராலும் கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் படைப்பு காலத்தில் ஆத்மதா பிராணகா, ஆத்மாவென்றும் பிராணன் ஜீவாத்மா வெளிப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளார். இதுதான் வருது பாருங்க. ஆத்மதகானாக்க ஆத்மாவின் என்றும் ஜீவாத்மா வந்தது அப்படின்னு என்ன அர்த்தம். ஆத்மா எதை மீன் பண்றது, ஆத்மாவின் என்றும் ஜீவாத்மா வந்ததுன்னு சொன்னாக்க ஜீவாத்மாவோட பெருசானது ஆத்மா தெரியாது. அப்ப ஜீவாத்மாவோட பெருசானது பரமாத்மா. ஸோ பரமாத்மாவுக்கு ஆத்மான்னு பேர் உண்டு. அந்த ஆத்மா இங்க ரெஃபர் பண்ணப்படுது. ஜீவனை விட உயர்ந்த ஒன்று ஆத்மா என பரமாத்மான்னு அழைக்கப்படுகிறது. ஆகவே ஜீவனை விட உயர்ந்ததான ஆத்மாவே இங்கு சத்தியம் மாறில் என காட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதை அறிவதே இறுதி இலக்கு என காட்டி அந்த அறப்பெரியதை ஆராயத்தக்கது என முடிக்கிறார். ஆக மொத்தம் என்ன பண்ணாக்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, ரொம்ப இன்க்யூசிட்டிவா கேட்கிறேப்பா, இது மட்டும் கேட்டுட்டே வந்துட்டு இல்லையா, ரைட்டு. இதுக்கு மேல ஒன்று ஆராயத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உன்னுடைய என்கொயரிக்கு இதை பண்ணு, அதாவது சத்தியம் தான் இதோட பெருசு அப்படிங்கிறார். எதை அறிந்தவன் பின் மற்றெதுவுமே ஒரு பொருட்டாக தோன்றுவதில்லையோ அதுவே ஆராயத்தக்கது. இப்போ நீ இந்த ஆத்மா ஆராய்ஞ்ச வாசம் தான், கொஞ்ச நாள் என்ன ஆகும், ஆத்மாவுக்கு மேல ஒரு பொருள் இருக்கும்போது தோணும் உனக்கு. அப்போ அதுக்கு திருப்பி வரணும் நீ என்கிட்ட படிக்கிறதுக்கு வேண்டாம். இப்பயே நான் சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த ஆத்மாவுக்கு மேல ஒரு பொருள் இருக்கு, பரமாத்மா. நீ என்ன பண்ற, அதை அரைஞ்சேன்னாக்க அதுக்கு மேல அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை உனக்கு. ஆகவே உன்னுடைய ஞானத்துக்கு தீனி போடணும் என்ன பண்ணணும்னாக்க நீ ஆத்மாவை ஆராய்ச்சி அடை.
எந்த ஆத்மாவே? பரமாத்மா. அதை ஜீவன் என கொண்டால் இவ்வுலகில் காணப்படும் ஜீவர்களின் தாட்சி நன்கு அறியப்பட்டது. ஆகவே அது மேற்கண்டதற்கு மாறுபடும். அப்ப நீ அது வெறும் ஜீவாத்மா எடுத்தோம்னாக்க அதுக்கு சொல்ற எந்த குணமும் இதுக்கு பொருந்தாது. ஆகவே இந்த இடத்துல ஆத்மாங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கல, பரமாத்மாவை தான் குறிக்கிறது. தொடர்ந்து வரும் வாக்கியங்களில் அதை அவ்வாறு அறிபவன் அழிவு, நோய், துன்பங்களை அடைவதில்லை, எல்லா உலகங்களையும் அடைகிறான், அதுவே எல்லையற்ற இன்ப நிலை என்று கூறப்படுகிறது. அதை அவ்வாறு அறிபவன் அழிவு, நோய், துன்பங்கள். இப்ப நான் ஆத்மா, நானே ஆத்மா, நான் என் ஆத்மாவை அறிகிறேன்னு வச்சுக்கோ, எனக்கு நோய் வராத, துன்பம் வராத எனக்கு. ஆனா எது அறிஞ்சாக்க நோய் துன்பம் வராதோ அதை என்ன பார்க்கணும்னாக்க அப்ப ஆக மொத்தம் இந்த ஆத்மா இல்லையே. நான் என் ஆத்மாவை உபாசனை பண்ணேன்னு வச்சுக்கோ. அப்படி உபாசனை பண்ணினாலும் எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மட்டும் நோய் துன்பம் வராமல் இருக்குமா? வந்துன்னு தானே இருக்கும். எதை அறிஞ்சாக்க அதுக்கு இந்த எதுவும் வராதோ அதை பார்க்கணும்னாக்க அப்ப என்ன பண்ணணும்? இதுல இருந்து வேறுபட்ட ஒன்றா தானே இருக்க முடியும். அது பரமாத்மா. இறுதியில் நாரதர், சான்றோரே, நான் சத்தியத்தை அறிந்தவனாக வேண்டும் என்கிறார். இப்பண்புகள் யாவும் ஆத்மாவில் ஆத்மாவாய் குறையும் பரபிரமத்தையே அறப்பெரியவன் என்கிறார். அதனால் என்ன தெரிகிறது? இதிலிருந்து இந்த ஆத்மாவானது இது ஆத்மான்னு சொல்றியோ அதை விட வேறுபட்டதாக, ஆனால் ஆத்மாவோட தொடர்புடையதாக இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்கு இல்லையா, அதுதான் அறப்பெரியது. இக்களத்தால் அறியப்படும் கொள்கை அறப்பெரியது என்று அழைக்கப்படும் தன்மை பிராணன் என்னும் உயிர் மூச்சு இறந்தே காணப்படும் ஜீவாத்மாவை எவ்வகையாலும் குறிக்க இயலாது. அப்படி காட்டப்படுவது சத்தியம், மாறிலி என்று அறியப்படும் பரமாத்மாவை மட்டுமே குறிக்கும். ஆகவே இங்க சத்தியம் என்பது ஆத்மா ஜீவாத்மாவாகவும் சத்தியம் இது பரமாத்மாவும் அறியப்படுமே தவிர்த்து இதை ஆத்மாவோட முடிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அறப்பெரியதுங்கிறது பரமாத்மா தான், ஜீவாத்மா அல்ல அப்படின்னு முடிக்கிறது. டவுட்ஸுகள் டவுட்ஸ் என்ன கேளுங்க. மலைச்சாமி இருக்கேன் சுவாமி. எனக்கு அந்த ரெண்டாவது அந்த ராமானுஜருடைய மாற்று கருத்துக்கள்ல முதல் கருத்துல அதுல பிரம்மத்தின் பண்புகள் சத்தியம், ஞானம், அனந்தம்னு இருக்கு. ஆமா, அதுவே கிட்டத்தட்ட டெபினிஷன் மாதிரிதான் இருக்கு. சத்தியம், ஞானம், அந்த அனந்தம்ங்கிறது மட்டும் எனக்கு அது சத்தியம்ங்கிறது அறம் அப்படின்ற தர்மம்னோட அறம்னோ புரிஞ்சுக்கலாம். ஞானம்ங்கிறது புரியுது. அனந்தம்ங்கிறது இது எப்படி இது பண்றது? கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. அந்தம்னா என்னது? அந்தம்னா இறுதி. இறுதி. அனந்தம்னா முடிவற்றது. முடிவற்றது. நான் பறந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அனந்தம் சொன்னாங்க முடிவற்றது. அதாவது சரி, எது எப்பவும் இருக்கோ அது அனாதியும் ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அனாதி நிதனம் சொல்ல முடியாது. அவனுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. நமக்கு பொறுத்த மட்டும் நம்ம இதுக்கும் ஆஸ் இட் இஸ் சொன்ன பாருங்க, மூணு ஈஸ்வரன், சித்து, அச்சித்து, இந்த மூணுக்கும் அந்தமும் இல்லை, ஆதியும் இல்லை. ஆனால் சில கண்டிஷன்ல வித்தியாசப்படுது. எப்படின்னாக்க பிரம்மத்துக்கு ஞானம், ஆனந்தம், அது மட்டும் இல்லாம எந்த நிலையிலையும் தான் எது வந்தாலும் சரி எது குறைபடாததாக எப்போ இருக்கக்கூடியது, எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை பிரம்மத்துக்கு இருக்கு. அதுதான் ஈஸ்வரன். ஐஸ்வர்யத்தையுடையவன் ஈஸ்வரன். ஈஸ்வரன் காரண பெயர் ஐஸ்வரன். சித்து இந்த மாதிரி ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா இருக்கே, ஜீவாத்மால 3 வகை: பக்தர், முக்தர், நித்தியர். பக்தர்னா நம்ம எல்லாம் சம்சாரத்தை ஓடிட்டு இருக்கோமே, நம்ம எல்லாம் பக்தர். முக்தர்ங்கிறவா இதுல இருந்துட்டு அவள்லாம் அவனுடைய கிருபையாலேயோ இதை விட்டு வெளியில போய் எல்லாத்தையும் முக்தர்னா இது எல்லா சம்சாரத்தை விட்டுட்டு போனவா முக்தர். நித்தியர்னாக்க அங்க அவனுக்கு அன்னைக்கு நீ தொண்டு பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு சம்சார வாசனையே கிடையாது. இந்த 3 ஜீவாத்மாக்களையும் பார்த்தீங்கன்னாக்க இதுல இருக்கக்கூடிய அவளுக்கு அறிவுல வேறுபாடு இருக்கு. பரமாத்மா போல இவாளுக்கு ஞானம், ஆனந்தம் 2 உண்டு. ஆனால் அவளுடைய ஞானம், ஆனந்தமும் லிமிட்டட், அவனுக்கு அன்லிமிட்டட். ஆக மொத்தம் அவன்கிட்ட வேறுபட்டவன். அதுக்கு அடுத்தது அச்சித்து. அச்சித்துங்கிறது எப்படின்னாக்க சித்துனாலேயும் ஈஸ்வரனாலையும் ஆளப்படுறது. இப்போ இந்த லேப்டாப் இருக்கு, இது அச்சித்து. இது நான் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன், என்னுடைய விருப்பத்துக்காக இருக்குது.
அந்த மாதிரி அச்சித்துக்கு தனியாக உணர்வு மனம்ங்கிறது கிடையாது, ஞானம்ங்கிறது கிடையாது. அது மாறுபாடு அடையும். இன்னைக்கு லேப்டாப்பா இருக்கிறது, இதுக்கு முன்னால வேற ஏதாவது இருந்தது, வேற ஏதோ கொள்ளாது மாறுபட்டு தான் இங்க வருது. சொல்றோம் இல்லையா, கேண்டில் பர்ன்ஸ் நத்திங் இஸ் லாஸ்ட். ஒன்று மாறி இன்னொன்னா மாறுறது, அதுவும் அனாதியா இருக்கும். ஆனால் இதுகளுக்கெல்லாம் கண்டிஷன்லாம் அந்த அனாதித்தனம் வருது. ஆனா பிரம்மத்துக்கு தான் அப்ப எப்படி இருந்தாலும் அப்பதான் எப்படி இருக்கும், என்னைக்கு அப்படித்தான் இருக்கும், மாறுதலே கிடையாது. அதனால ஆனந்தம் பேரு. சத்தியம், ஞானம், அனந்தம். சத்தியம்னா மாறுபாடற்றவன், உண்மையானவன் எப்பவுமே. ஞானம், ஞானமே ஆனவன். அனந்தன் அளத்தற்கரியவன். இது மெஷர் பண்ணி, அதாவது அளத்தது 3 வகை: இடம், பொருள், காலம். இப்போ நான் இருக்கேன்னாக்க என்னுடைய ஆத்மா ஆறுனாக்க இது அளத்திற்குரியது. இந்த உடம்புக்குள்ளதான் இந்த ஆத்மா இருக்க முடியும். இடம், இடம் இந்த இடத்துலலாம் நான் இருக்க முடியும், எல்லா இடத்துலையும் நான் இருக்க முடியாது. பொருள், இந்த உடம்பு இந்த வீடு இதுக்குள்ளதான் இருக்க முடியும். காலம், என்னுடைய காலம், நான் பிறந்ததுலேருந்து நான் சார வீட்டில் இருக்க தான் முடியும், வேற எதுவும் முடியாது. ஆக மொத்தம் உலகத்துக்கு மற்ற பொருள் இடம் பொருள் காலத்தால் அளவுப்பட்டவை. ஆனால் இது எதனாலையும் அளவுபடாதவனா இருக்கான். அபரிச்சின்னம் சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. அதாவது அனந்தம் சொன்னா முடிவற்றவன், என்றும் என்றும் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். நன்றி அப்புறம் சாமி. வேற சுவாமி, இதுல இப்போ அறப்பெரியவன் அப்படின்ற சொல் வந்து உயர்வர நீக்கமர அப்படின்ற அந்த பொருள் வர அறம்ன்ற சொல் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அப்படித்தானே? அறம் இல்லை, அறம்னாக்க தர்மம். அற அப்படின்னாக்க இல்லாத உயர்வு. அற இதுக்கு மேல உயர்வு இல்லாத, உயர்வர உயர்ந்தவன் உடையவன் எவனவன். அறனாக்க இல்லாம, அறவே இல்லை. சரிங்க சார், நான் தமிழ் அறவே சரி கிடையாது. சரி. அதான் ஆமா ஆமா அறவே ஆமா இதுக்கு மேல ஆமா. இருக்குது. சரிங்க இதுக்கு மேல சரிங்க எதுவுமே சாமி, சரி. கிடையாது. அப்படி அற. சரிங்க சாமி. சரி. அப்புறம் அப்போ அறப்பெரியவனின் ஒரு பண்பா அறம் குறிப்பிடலாமா? சத்தியம்ன்ற சொல்லு இருக்கிறதுனால. சொல்லலாம். ஆமா, மாறாது. அறப்பெரியவனின் ஒரு பண்பா அறம் குறிப்பிடலாமா? சுவாமி, எல்லா அறத்துக்கும் தர்மம், எல்லா பண்புமே அறம்னு தான் பேரு, தர்மம்னு பேரு. இப்ப நல்ல அழகா இருக்கான், அதுவும் அவனுடைய பண்பு தான். ரொம்ப குணவானா இருக்கான், சரி. அதுவும் அவனுடைய பண்பு தான். ஆகும்போது இந்த அறம்னு சொல்றச்சு 2 அர்த்தம். தமிழை பொறுத்த மட்டும் நம்ம புத்தகம் தான தர்மம் அது அறம் சொல்றோம். ஒரு ஒழுகலாறு அது வழி போட முடியாது, அது அறம். ஆனால் ஒரு ஒரு இதுக்கு இயற்கையா ஏற்பட்ட ஒரு தர்மம் இருக்கு, ஒரு பொருளுக்கு உள்ளது, அது அறம். இப்போ என்னுடைய தர்மம்னாக்க நான் மனுஷன், எனக்கு இந்த உள்ள தர்மங்கள் எனக்கு உள்ள மாதிரி இருக்கும். ஒரு பாம்புன்றது அதுக்குள்ள தர்மங்கள் அப்படி இருக்கும். பாம்பு கடிக்கிறது, ஆமா அதுக்கு அவருடைய தர்மம் அப்படி அப்படின்னாக்கா இயற்கை நிலையம் அறம்னு சொல்றது. சரிங்க, நன்றி சாமி. அப்புறம் வேற வேற என்ன? சந்தேகங்கள் வேற ஒண்ணும் இல்லையா? வெற்றி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? இல்ல சுவாமி, கிளியரா இருக்கு இன்னைக்கு. ரைட், நன்றி, தேங்க்யூ. இந்த நன்றி எல்லாம் சொல்லாதீங்க, இது என் டியூட்டி. ஒரு கடமை செஞ்சுக்கு நன்றி சொல்லக்கூடாது. அடியேன் அவ்வளவுதான். நம்ம பொறுத்த மட்டும் இட் இஸ் இஸ் டியூட்டி. தனக்கு தெரிஞ்ச ஒன்றை கூடிய மட்டும் பிரத்தியா இருக்கு, அதனால இயன்ற அளவுக்கு விளக்கி சொல்லணும். அது 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 ஒரு நேச்சர். அதை நன்றி சொல்லி அது எதோ அதுக்கு ஒரு உயர்வு கொடுத்துடக்கூடாது, தப்பு அது. சரியா? அடியேன் சுவாமி. அப்புறம் வேற யாருக்கு? உமாமா ஒன்றும் சந்தேகம் இல்லையா? இல்ல சுவாமி, கிளியரா இருக்கு. சரி. ஜமீலா, உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லையா? இல்ல சுவாமி, நல்லா கிளியரா இருக்கு. சரி. ஸோ இது மட்டும் வேற சந்தேகம் எதுவும் இல்லை இல்லையா? அடுத்த மேல போலாம் இல்லையா? அடுத்த வரிச்சேன் தயவு பண்ணி இதை பார்த்துட்டு வாங்க. இதுல சந்தேகங்கள் கிடையாது. சிலது சொல்றச்சே புரியுற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இல்லிக்குடம்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும். வாத்தியார் சொல்றச்சே எல்லாம் மனசுல நன்னா பதிஞ்சிருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தா எல்லாத்தையும் காலியா இருக்கும். அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் தயவு இது உங்களுக்கு லைஃப்ல பின்னால் நல்லா உபயோகப்படுது. நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும். இது உங்க லைஃபை நல்லா செம்மப்படுத்த உபயோகப்படும். அதனால
கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் பார்த்தோமே இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுடுவாங்க. சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டேங்கனாக்க லைஃப் லாங் உங்களுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கும். முதல்ல பொறுமை நல்லா வரும், பாதிக்கு மேலே கோபம் கட்டுப்படும். சரியா? சரி சுவாமி, வச்சுக்கலாமா? சொல்லுங்க. முடிச்சுக்கலாம் சுவாமி. ரைட். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவிழை சொல்லலாம். லட்சுமி ராமானுஜாரியாய நம பரமயோகினே யோகினே. அந்தர்ஜரம் ஸ்ரீ சமத். சுவாமி